வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க. இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய விஷயங்களை உங்களோட நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்ட், ஆன்ம உலகின் விதிகள், அந்த புத்தகத்தினுடைய கரு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அது இல்லாமல் அடுத்தடுத்து எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்னா, நம்ம படிக்கிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுபோல் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்கணும், நல்லா நம்ம நமக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் தாட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி நம்மளை சரியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான செய்திகள், அதற்கான செய்திகளும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய மேன்மையை பெறுவதற்கு என்னென்னலாம் நம்மளுக்குள்ள மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான செய்திகளும், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் எங்கே பார்த்தாலும் ஓடிட்டே இருக்குது இல்லையா, அதில் நாம் என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நிறைய ஒவ்வொரு தலைப்புகளின் வழியாக அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். தியானம், உடல் தளர்வு பயிற்சிகள், அது எல்லாமே உங்களுக்காக அங்கே இருக்குது. அது தியானம்ங்கிற தலைப்பில் இருக்கும், நீங்கள் அது வழியாக எடுத்துக்கலாம். இப்படி எல்லா விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவா. நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய சேனலுக்கு இன்னும் நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேஷன் சர்க்கிள் எல்லாம் இதை ஷேர் பண்ணி இது மாதிரி விருப்பம் உள்ளவங்க யாரெல்லாம் தேடல் இருக்காங்களோ, இந்த மாதிரி தேடல் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அல்லது வாழ்க்கையில் சவால்கள் இருக்குது, அவங்க வாழ்வில் நல்லா வரணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் அதை உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இதில் பிரபஞ்ச சக்தி அப்படின்ற 28 நாள் பயிற்சி தனியாக போயிட்டுருக்கு. அது ரிலேட்டடாக ஏதாவது தகவல் வேணும்னா இதில் இருக்க என்னுடைய மெயில் அல்லது என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அது இலவசமாக போயிட்டுருக்க கிளாஸ் தான். ஸோ அதில் நீங்கள் 28 நாள் பயிற்சி எடுக்கும்போது இன்னும் நிறைய புரிதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான தகவல்களையும் இப்பொழுது நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு புதிதான அடுத்த ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, உயிரே கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது பார்த்திங்க அப்படின்னா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அப்படின்னு சொல்லிட்டு புளியம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தபோவனம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ஞானகுரு வேணுகோபால் சுவாமிகள் இதை எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள், அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இந்த புத்தகமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் அல்லது கேட்குறோம் அப்படின்னா அவசியம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்கி படித்தும் பாருங்கள். என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்வினுடைய ரகசியங்களும், அதாவது வாழ்வில் அவர் அடைந்த வெற்றிகளுடைய ரகசியங்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் உயிரே கடவுள் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய உடலை ஆண்டவனாக இருந்தாலும் உன்னோட உயிர் தான் உன்னுடைய இயக்கத்தில் எழக்கூடிய, உன்னுடைய எண்ணத்தினால் சுவாசித்து இறையாகி இந்த உடல் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அப்போ உயிரே கடவுள் அப்படின்னு சொன்னால் அவன் இருக்கக்கூடிய அந்த உடல் ஆலயம். அதை நம்ம ரொம்ப நல்லா தூய்மையாக வச்சுக்கணும். அது யாருடைய கடமை அப்படின்னா அது நம்மளுடைய கடமை. அப்போ மகரிஷிகள் வெளிப்படுத்தக்கூடிய இந்த உணர்வினுடைய ஒளி அலைகள் நமக்குள்ளேயும் சேர்ந்து தீய உணர்வுகளை எல்லாம் நீக்கி உன்னுடைய எண்ணம், சொல், செயல் இது எல்லாம் புனிதம் பெற்று நமக்குள்ளேயே இது உயிராக இருந்து அந்த உயிராக இருந்து நம்மளை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நூலை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு அறிமுகமாக தான் இன்றைக்கி கொடுக்குறேன். நாளையிலிருந்து அதற்கான தொடர்ந்து அந்த பதிவுகளை நம்ம இதில் பார்க்கலாம். இந்த ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குருதேவர் அவங்க எனக்கு என்ன சொன்னாரோ அவர் அதை சொன்னதை நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்ததையும் நான் எங்களுடைய தியானத்தின் மூலமாக தெரிந்து கொண்டதையும் நான் இந்த நூலை உயிரே கடவுள் அப்படிங்கிற இந்த நூலை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி எத்தனை விஞ்ஞானங்கள் வந்தாலும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்க எல்லாமே அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராக்கெட்டுகளை ஏவி விண்ணில் இருக்கக்கூடிய மாசுக்களை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா காற்றில் இன்றைக்கி நிறைய பூச்சிகளை அழிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலமாக காற்றுகளையும் அந்த நச்சு உருவாக்கியிருக்கிறாங்க. அணுகுண்டுகள் மூலமாக மண்ணில் அந்த நச்சுக்களை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏற்பட்ட அதாவது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலும்
இதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் அதையெல்லாம் நம்ம சுவாசித்து இன்றைக்கி நம்மளுடைய ஒவ்வொரு செல்கள்லையும் அது இருக்கிறதுனால அது என்னவாகுது, அதாவது நல்லதை செஞ்சால் நமக்கு நல்லது தான் கிடைக்கும், நல்ல விஷயங்களை நினச்சோம்னா நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய நல்ல குணங்களை தூண்ட செய்யக்கூடிய நல்ல உணர்வு அணுக்களில் இந்த நச்சுத்தன்மையெல்லாம் கலந்துருக்கு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விஷப்பூச்சி கடிச்சிடுச்சுன்னா எந்த அளவுக்கு அங்கே ஒரு கடுகடுப்பு இருக்குமோ அதே மாதிரி நல்ல உணர்வுகளோடு பேசினாலும் அந்த வார்த்தைகளில் ஒரு கடுகடுப்பு இருக்கக்கூடியதை இன்றைய காலகட்டங்களில் பார்க்க முடியுது. நம்மளையே அறியாமல் கோபம், குரோதம், வெறுப்பு இது எல்லாமே அந்த எண்ணங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லலைங்க. இந்த புக்கை எழுதின வேணுகோபால சுவாமிகள், ஞானகுரு வேலகோபால சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த உடலை விட்டு பிரிந்து போன அந்த உயிராத்மாவும் அதோடைய தன்மைகளையும் பார்த்திங்க அப்படின்னா உருக்குலை செஞ்சு மறுஜென்மம் மனிதனாக பிறக்கிறதுக்கு தகுதி இழக்க செய்யுது, அவங்கள விஷப்பூச்சிகளாக பிறக்க செஞ்சிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரியான ஒரு விஞ்ஞான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தியானத்தின் மூலமாக, நாம் சொல்லக்கூடிய அந்த தியானங்களின் மூலமாக நம்மளுடைய மெய்ஞான ஒளி அலைகளை பெற்று நம்மளுடைய சுவாசத்தில் உள்ள நச்சுத்தன்மைகளை எல்லாம் அழித்து எப்படி நம்மளுடைய சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழல் வட்டத்தோடு நாமளும் இணைந்து என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு ஒளி அலைகளோட 16 பெற்ற ஒரு ஒளி அலைகளோட என்றும் 16 அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உடலையும் மனதையும் வைத்து கொள்வதற்காகவும் நாங்கள் இந்த ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த தியானத்தின் மூலமாக நம்மளுடைய ஆத்ம சுத்தி செஞ்சு அதற்கான தியான முறைகள் உங்களுக்கு இந்த தியானத்தில் உங்களுக்கு வழங்கப்படும். இதை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதுக்கு தூண்டுகோலாக இருந்த, இதை எழுதுறதுக்கு தூண்டுகோலாக இருந்த சிதம்பரம் திரு KP கிருஷ்ணராஜ் அவங்களும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை நூலொடிவில் அவர் தான் கொண்டு வரணும், எல்லாருக்கும் இது போய் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுமாரி அவருடைய ஆசையினால் அவர் எல்லா அருளையும் பெறணும். அதே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றி, அதாவது அவருக்கு ஒரு ஆசிகளையும் அவர் வழங்குறாரு. இதை எல்லாம் ஒரு நூல் உருவாகுது, ஒரு புத்தகம் உருவாகுதுன்னா அது எழுதுகிறவர் மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குழுவே இயங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் சென்னையில் உள்ள திரு S ருத்ரமூர்த்தி அவங்களோட அதே போல் இதை அந்த கை பிரதியாக எழுதி கொடுத்ததை சரி பார்த்த, அதாவது அதை சரி பண்ண திரு R பழனிசாமி அவங்களும், அதேமாரி இந்த நூலை தினமும் தமக்கு ஒத்துழைப்பு தந்த திரு M கிருஷ்ணன் BA அவங்களுக்கும் எங்களுடைய ஆசிகளையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய உரையாக அது இருக்குது. உயிரே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு தலைப்பில் நாங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஆவியாக இருந்த ஆற்றல்கள், ஆதிசக்தி, அந்த ஆற்றல்கள் மேகங்களாக மாறி, மேகங்கள்லாம் தூசாக மாறி, அந்த தூசுக்கள் என்னவாகுதுன்னா காந்த நுண்ணணுக்களாக மாறி, ஈர்ப்பு காந்த நுண்ணணுக்களாக மாறி பல குணங்கள் கொண்ட ஆற்றல்களை சேர்த்து கொண்டு பற்பல குணங்களில் உணர்வலைகளாக அது மாறி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீராக மாறி, நீர் ஆவியாக மாறி, இந்த மாதிரியே அது நடந்துகிட்டே இருந்தது. காற்றுக்குள்ளே வெப்பம் காந்த நுண்ணணுக்களோடு ஒன்றோடு ஒன்று இணைந்து அமிலமாக கரைக்க அணுக்களும் இருக்கும் காந்த அணுக்களும் இதுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பஞ்சபூத சக்திகளால் தான் இது எல்லாமே உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு அணுக்களாக உருவாகி இந்த பேரண்டத்தில் உருவம் பெற்ற பெரிய பேராற்றல்கள் பற்பல குணங்கள் பொருந்திய நுண்ணணுக்களாக உருப்பெற செய்து இந்த மாதிரி உருவான ஒரு நிகழ்ச்சி தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரபிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது இவ்வளோ விஷயங்கள் எப்படி ஒரு ஆதியில் முதல்ல ஒரு ஆவியாக இருந்த விஷயம் எப்படி மாறி அது மாதிரி வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த பிரம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உரு பெற்ற பிரம்மம் அப்படிங்கிறது சிவம். தன்னுடைய எடையின் கணத்தால் பேரண்டத்தில் நகர்ந்து சுழல செய்யும் ஆற்றல், அந்த சிவத்தை சுழல செய்யக்கூடிய ஆற்றல் தான் சக்தி. இந்த சிவசக்தியாக இயங்கி சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வெப்ப அலைகளும் பொருள்களும் இருக்கக்கூடிய உருவ அலை, உணர்வலைகள் வெப்பமாகி உணர்வலைகளை இயங்க செய்யக்கூடிய ஆற்றலே கடவுள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுமாரி இந்த பேரண்டத்தோட ஒரு சிறு பொருளாக உருப்பெற்று அந்த பொருள் சிவசக்தியாக இயங்கிக்கிட்டே இருக்குது. பேரண்டத்தில் இருக்கக்கூடிய பல குணங்களின் உணர்வலைகள், காந்த அணுக்கள், பொறிகளை எழுப்பக்கூடிய அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுனால அமிலமாக்கும் அணுக்கள், தூசு துகள்களையும் தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு வளரும் நிலை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி இதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பல கோடி ஆண்டுகள் வளர்ந்து கோளா மாறி நட்சத்திரங்கள் சூரியனா முழுமை பெற்று சூரியன் வந்து தனக்குள்ளேயே வளர்ச்சி பெற்ற பேராற்றல் மிக்க கதிரியக்க ஆற்றல்களையும் வெப்ப அணுக்களையும் அதில் பார்த்திங்கன்னா உயிரணுக்களையும் பல தாது வர்க்க சத்துக்களையும் காந்த அணுக்களையும் தூசுகளையும் கடும் விஷத்துகள்களையும் பெரும் புயலாக இந்த பரவெளியில் பரப்புது. சூரியன் முதல்ல உருவாகி அது இந்த மாதிரியான விஷயங்களை பரப்புது. சூரியனுடைய பரவலையில் உமிழ்ந்த சிறு பொருளாகி அது என்னவாகுதுன்னா அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அது வளர்ச்சியாகி கோள்களாகி அந்த கோள்கள் தன்னுடைய வளர்ச்சியில் நட்சத்திரங்களாக இருக்குது. வளர்ந்து வர்ற கோள்களும் சூரியனுடைய ஈர்ப்பு வட்டத்தில் சூரியனையே வலம் வந்து கொண்டிருக்கிற சூரியனுடைய அணைப்பில் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இந்த சூரிய குடும்பம் உருவானுச்சு, எப்படி வந்து முதல்ல அந்த பரபிரம்மம் உருவானுச்சு, அந்த பிரம்மங்கிறது என்ன, அது இயக்கத்துக்குள்ளே எப்படி வந்துச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய சூரிய குடும்பம் எப்படின்னு உருவானுச்சு. இப்போ சூரியனுடைய ஒரு ஈர்ப்பு வட்டம் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திற்குள் சூரியனை வரக்கூடிய கோள்களும் நட்சத்திரங்களும் சந்திரனும் சேர்ந்தது தான் நம்ம ஒரு சூரிய குடும்பம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோள்கள் இருக்கு இல்லையா, சந்திரன், நட்சத்திரங்கள், உயிரணுக்கள், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா சூரியன் தன்னுடைய ஆற்றலை பிரகாசிக்க செய்து இவங்க மேலே கொடுத்து பிரகாசிக்க செய்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்திற்கும் உயிராக இருந்து இயக்கக்கூடிய சூரியனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வேஸ்வரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது இயக்கிறப்ப ஏற்படுற சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியை என்ன சொல்கிறாங்கன்னா சர்வேஸ்வரி அப்படின்னு இந்த மாமகரிஷிகள் அழைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வலம் வரக்கூடிய பூமி எதில் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் மிதந்துகிட்டே இருக்குது. சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரணுக்களையும் பற்பல உணர்வு சத்துக்களையும் தனக்குள்ளே ஈர்த்து எடுத்துக்கொண்டு அது என்ன பண்ணுது, தானும் வளர்ந்து தனக்குள்ள தாவர இனங்களையும் வளர செஞ்சுருக்கு. தாவர இனங்கள் தனக்குள் வளர்ந்து கொண்ட சத்துக்களை எல்லாம் இந்த பூமியில் பரவ செஞ்சு இதை போன்றே பூமியில் விளைந்த சர்வ சத்துக்களும் தமக்குள் வளர்த்து கொண்ட சத்துக்களை என்ன பண்ணுது, பூமியில் பரவ செய்து அப்படின்றாங்க. பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து எடுத்துக்கொண்ட வெப்ப அலைகளும் மற்ற பற்பல உணர்வலைகளையும் பூமியில் பரவி படர்ந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. பூமி பிரபஞ்சத்தில் இருந்து ஈர்த்து எடுத்துக்கொண்ட உயிரணுக்கள் வந்து பூமியில் பரவி உள்ள தாவர இனங்களில் சத்துக்களையும் பற்பல உணர்வலைகளை சத்துக்களையும் ஈர்த்து உடல் கொண்டு வளர்கின்ற, அதாவது ஒரு கிருமியாக, புழுவாக, பறவையாக, மிருகமாக, அப்புறமா அது எதுவரை வளர்ந்துருக்குது, மனிதன் வரை வளர்ச்சி பெற்று இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த உயிரானது தொடங்கியது அப்படின்னு இது நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். நிறைய இந்த பிக் பாங் தியரி அதெல்லாம் வந்து வெடிப்பு கொள்கை இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, எப்படி உருவானுச்சு அப்படின்லாம் பார்த்துருப்போம். இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் வந்து ஒரு பரமமாக இருப்பதால் பரமேஸ்வரா என்றும் பூமியில் அனைத்து பொருட்களையும் இயங்க செய்து கொண்டு இருக்கும் சக்தியை பரமேஸ்வரி என்றும் மகரிஷிகள் அழைச்சாங்க. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றுடன் கலந்திருக்கக்கூடிய சர்வ உணர்வலைகளும் சத்துக்களும் பூமிக்கு ஆத்மாவாக இருக்குது அப்படின்றாங்க. பூமி வந்து ஒரு பரம் அப்படின்னா பரத்துக்கு ஆத்மா பரமாத்மாவாக இருக்கின்றது. எப்படி இந்த பரமாத்மாங்கிற பெயர் வந்துச்சுன்னு பாருங்களேன். பூமியில் இருக்கக்கூடிய காற்றுகள் தான் அந்த உணர்வலைகள், பூமிக்கு வந்து ஆத்மாவாக இருக்குது அந்த காற்று. பூமி ஒரு பரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பரத்துக்கு ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய தாவர அணுக்களும் உயிரணுக்களும் பரமாத்மாவில் இருந்து அந்த சத்துக்களை எல்லாம் வளர்த்து ஈர்த்து அதுவும் வளருது. இப்படியாக வளர்ந்து அந்த பரமாத்மாவோடு கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனின் கோள்களில் நட்சத்திரங்களில் விளைந்த பேராற்றல்கள்லாம் பிரபஞ்சத்தில் பரவி இருக்கிறது. சூரியனில் விளைந்த ஒரு உயர் அணுவாய் உருப்பெற செய்ய வல்லதாகவும் இது இருக்குது. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் விளைந்த கதிரியக்க நுண்ணணுவும் வியாழன் கோளில் விளைந்த சத்தும் செவ்வாய் கோளில் விளைந்த சத்தும் சந்தர்ப்பவசத்தினால இந்த 4 ஆற்றல்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கருவாகி துடிப்புள்ள ஒரு உயிரணுவாக மாறுது. இந்த 4 கோள்கள்லேருந்து, அதாவது கார்த்திகை நட்சத்திரம், வியாழன், செவ்வாய், இந்த 4ம் கார்த்திகை நட்சத்திரமும் கதிரேக்கமும் வியாழன் கோளில் விளைந்த சத்துவும் செவ்வாய் கோளில் இருந்த சத்துவும் இந்த 4 ஆற்றலுடன் ஒன்று சேர்ந்ததால் பூமியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனில் இருந்து வந்த உயிரணுவும் இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன அது ஒரு உயிரணுவாக மாறுது. அதாவது இந்த சூரியனில் விளைந்த உயிரணு வந்து உருப்பெறத்துக்காக நுண்ணணுவும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கதிரேக்க நுண்ணணுவும் வியாழன் கோளில் விளைந்த சத்துவும் ஒவ்வொரு கோளில் விளையும் சத்தும் சந்தர்ப்பவதத்தால் இந்த 4 ஆற்றல்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கருவாகி
ஒரு துடிப்புள்ள உயிரணுவாக மாறுது. அப்போ இந்த உயிரணு துடிப்பு இருந்து கொண்டே இருக்கிறதுனால, உயிரணுக்குள்ள வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. சந்தர்ப்ப வசத்தினால தாவர இனச்சத்துக்களில் இந்த உயிரணு விழுந்ததுனால அந்த தாவர இன சத்தை உயிரணு ஈர்த்து உயிரின் துடிப்பால் ஏற்படும் வெப்பம் தாவர இனத்தின் சத்திற்குள் மறைந்திருக்கும் வெப்ப அணுக்களை இயக்கி அது புழுவாக உருப்பெற செய்கிறது. எப்படி ஒரு புழு உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கங்களை இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னா, உயிரணு துடிப்பினால் அந்த உயிரணுக்குள்ளே ஏற்படக்கூடிய வெப்பமும் புழுவின் உடலுக்குள்ளே மறைந்திருந்த அந்த வெப்ப அணுக்களை இயக்கி அது என்ன பண்ணுது, திரும்ப இந்த புழு பாட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்படி தாவரத்துக்குள்ளே இருந்த வெப்பம் வெளியில் இருக்கிற வெப்பத்தோடு சேர்ந்தும்போது ஒரு புழு உருவானுச்சோ, அது மாதிரி இந்த புழுவோடைய உடலுக்குள்ளே மறைந்திருக்கிற வெப்ப அணுக்கள் வெளியில் இருக்கிற வெப்பணு இருக்கு இல்லையா, அது அந்த இயக்கி உடலை வளரச் செய்யும் உயிரணுவிற்குள் வெப்பமாக இருந்து உயிராய் இயங்கும் அந்த உயிரே கடவுள். அதை இயக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கடவுள், அந்த உயிர் தான் அந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புழுவாக உடல் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் புழு உட்கொண்ட இரையும் அது சுவாசித்த உணர்வுகளும் உடலில் நுண்ணணுக்களாக விளைந்து அந்த விளைந்த நுண்ணணுக்கள் புழுவின் உயிரின் ஈர்ப்பில் ஆத்மாவாக சேர்ந்து உயிராத்மாவாக்கி புழுவு இறந்த பின் அந்த புழுவோட உயிராத்மா இந்த பரமாத்மாவோட கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரமாத்மாவில் கலந்திருக்கக்கூடிய புழுவின் உயிரான்மா மறுபிறவியில் பூச்சியாக பிறக்குது. இவ்வாறு உடலில் உட்கொண்ட உணவுகளும் பல குணங்களும் உணர்வுகளுக்கு ஏற்ப பல்லியாய், பாம்பாய், பறவையாய், மிருகமாய், இதுபோல் மனிதனாய் வரை இன்றைக்கி அந்த உரு பெற்றிருக்கு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் உயிரே கடவுள் அப்படிங்கிற எண்ணமே இறைவனுடைய உணர்வுகளின் செயல்களே தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்காங்க. இந்த புத்தகத்தில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் இதில் இருக்குது. ஒரு மேலோட்டமாக ஒரு விஷயங்களை உங்ககிட்ட நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புத்தகம் உயிரே கடவுள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வாங்கியும் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். நல்ல விஷயங்களை எடுத்துக்குவோம், எல்லாத்துலேருந்தும் நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கலாம். இந்த புத்தகத்திலிருந்தும் எது நமக்கு தேவையோ, என்ன விஷயங்கள் நம்மளுடைய அறிவுக்கும் நம்மளுடைய கேள்விகளுக்கும் பதிலாக அமையுதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். மற்ற எல்லாத்தோடு போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டியதில் நிறைய விஷயங்களில் சில ஒற்றுமைகள் இருக்குது. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும்